ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய உடலை ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது அவங்களுடைய உடல் அமைப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு அதை விட முக்கியம்னு சொல்லலாம். ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் செலுத்தணும். அந்த வகையில பெண்கள் அவங்களுடைய மார்பகங்களை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். பொதுவாவே ஒரு சில பெண்கள் பிரஸ்ட் சாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே புஷ்அப் பிராஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்றத நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒரு நாள்னா அன்னைக்கு நீங்க அந்த பிராஸை யூஸ் பண்ணலாம். ஆனா டெய்லியுமே புஷ்அப் பிரா, பேடட் பிரா யூஸ் பண்றது உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானது அல்ல அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. உங்களுக்கு எந்த பிரா சைஸ் கரெக்டா இருக்குமோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ரொம்ப சின்னதான பிராஸ்லாம் நீங்க வாங்குறது உங்களுடைய மார்பகங்களுடைய அளவை கம்மியாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதனால சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. உங்களோட சைஸ்க்கு எந்த பிரா கரெக்டா ஃபிட்டா இருக்குமோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. நார்மலா ஜாகிங், வாக்கிங் ஆர் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு சில லேடிஸ் நார்மலா யூஸ் பண்ற பிராஸையே அந்த டைம்ல யூஸ் பண்றாங்க. இதனால உங்களுடைய பிரஸ்ட் அந்த டைம்ல கொஞ்சம் டைட்டா ஃபீல் ஆகுது. இதை தவிர்த்துட்டு நீங்க ஸ்போர்ட்ஸ் பிரா யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்ட்டா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் எல்லாருமே செய்யற தவறு நைட்டு தூங்கும் போது பிரா போட்டுட்டு தூங்குறது. தயவு செஞ்சு நீங்க நைட்டு தூங்க போகும்போது உங்களுடைய பிராஸை ரிமூவ் பண்ணிடுங்க. உடலுக்கு எந்த அளவுக்கு காற்றோட்டம் தேவையோ அதே அளவுக்கு மார்பகங்களுக்கும் காற்றோட்டம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பெண்கள் டெய்லியும் தூங்கும் போது குப்புறப்படுத்து தூங்குவாங்க. இதனால உங்களுடைய மார்பகங்கள் ரொம்பவே அழுத்தப்படுது. மார்பகங்கள் சேக் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு தூங்கும் போது நேரா படுத்து தூங்குங்க, இல்லனா ஒரு கழிச்சு படுக்கிறதுன்னு சொல்ற மாதிரி ஒரு பக்கம் மட்டும் சாஞ்சு தூங்குற மாதிரி தூங்குங்க. இதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. இன்னும் ஒரு சில பெண்கள் வீட்ல யாருமே இல்ல, நார்மலா இருக்கும் அப்படின்னா பிராஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால உங்களுடைய பிரஸ்ட் சேக் ஆகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. மார்பகங்கள்ல நிப்பிள்ஸ் சுத்தி ஒரு சில பேருக்கு முடிகள் இருக்கும். அந்த முடிகளை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஷேவ் பண்றதோ இல்ல வேக்ஸ் பண்றதோ நல்லதில்ல. இங்க ஷேவ் பண்றதுனால எகெயின் அந்த முடி வளரும் போது ரொம்ப திக்கா வளரும். ஒரு சில பெண்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அது நல்லது கிடையாது. நீங்க ரொம்ப கான்சியஸா இருக்கீங்க அப்படின்னா ஸ்குவீசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐப்ரோஸை முடிகளை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் முடிகளை எடுக்காம இருக்கிறது நல்லது. இன்னும் ஒரு சில பேரு மார்பகங்கள் பெருசாகணும் அப்படிங்கிறதுக்காக ஆயில் மசாஜ் டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மார்பகங்கள் சாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாரத்துல 3 டைம்ஸ் மசாஜ் பண்றதுனால ப்ராப்ளம் இல்ல. ஆனா இது டெய்லியுமே நீங்க ஒரு ஹாபிட்டா வச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தான். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி உமன்ஸ் ஹெல்த் ரிலேட்டடான தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஐபிசி மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பீரியட்ஸ் டயத்துல நம்ம உடம்பினுடைய ஆரோக்கியத்தை இயல்பாவே பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் உடம்புல இருக்கிறதுனால தான் நமக்கு பீரியட்ஸ் டயத்துல அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கு.